ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பப்ளிக் வியூஸில் சம் அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத தான் இந்த மெயிலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் வியூஸில் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்ததுனால நம்மளுடைய சேனலில் எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத தான் இந்த மெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹெட்டிங் அப்புறம் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் வியூஸ்ன்றது ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பப்ளிக் வியூஸ் அப்படின்னா நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோ அந்த 1 செகண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய வியூ கவுண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கவுண்ட்டை வந்து தான் பப்ளிக் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் வியூஸ்ன்றது வேற, எங்கேஜ்டு வியூஸ்ன்றது வேற. எங்கேஜ் வியூஸ்ன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வியூஸ் கவுண்ட் அதிகமாக ஆகும். நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வியூவர்ஸும் அதிக வியூஸ் போயிருக்கிற வீடியோவை எல்லாரும் நம்ம பார்க்குவோம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பப்ளிக் வியூஸ்ன்றது சொல்லி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி இல்லை ரீப்ளே பண்ணாலும் சரி அந்த கவுண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படின்றது தான் இந்த மெயில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது லாங் ஃபார்மா, அதாவது வீடியோவா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, லைவ் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, அந்த வியூஸ் வந்து நீங்க 1 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே அந்த வியூஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிரும் அப்படின்றது தான் இந்த மெயில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வியூஸ் கவுண்ட் ஆகும் போது நம்மளுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதனால யூடியூப்ல எதனா சேஞ்ச் ஆகுமா, யூடியூப் மானிட்டைசேஷன்ல எதனா சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத தான் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ்ல இருக்காது. ஏன்னா எங்கேஜ்டு வியூஸ் மூலிமா மட்டும்தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்குமே தவிர நம்மளுக்கு வந்து பப்ளிக் வியூஸ் மூலிமா எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. மெசேஜ்ல கொடுத்துருப்பாங்க, பப்ளிக் வியூஸை வச்சு நம்ம யூடியூப் அனாலிட்டிக்ஸ்ல நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்றது தவறான விஷயம். நம்மளுக்கு வந்து இந்த பப்ளிக் வியூஸ்னால எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. பப்ளிக் வியூஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எங்கேஜ்டு வியூஸ் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மெசேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெயில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் அப்டேட் ஆயிருக்கும். பப்ளிக் வியூஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட், எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ அந்த அதிகமாக வியூஸ் போயிருந்தா அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நியூ வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் வீடியோவா இருக்கும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்காக மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கும். உங்களுக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.